குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நேற்று ஃபுல்லாக நீளத்தை அளக்கிறது எப்படி, நீளத்தை விட சிறிய அலகுகள் எதெல்லாம், நீளத்தை விட பெரிய அலகுகள் எதெல்லாம் சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது நிறையை அளக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான தராசுகள்லாம் பயன்படுத்துகிறோம். அன்றாட வாழ்க்கையில் கடைகளில் இல்லை ஒரு சில இடங்களில் என்ன மாதிரியான தராசுகள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்கலாம். சரியா? இப்போ நிறையை அளக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 விதமான தராசுகள் பயன்படுத்துகிறோம். பார்த்தோம்னா எண்ணிலக்க தராசு, பொது தராசு, இருத்தட்டு தராசு, இயற்பியல் தராசு, அப்புறமா சுருள்வில் தராசு அப்படின்னு சொல்லி 5 விதமான தராசுகள் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா முதல்ல பொது தராசு பத்தி பார்க்கலாம். இந்த பொது தராசு அப்படிங்கிறது எங்கப்பா பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதுல எது பொது தராசு? இந்த ஆரிய ஜெகதத்தை கையில வச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் என்ன தராசு? பொது தராசு. இதை பெரும்பாலும் எங்க பார்த்துருக்கீங்க நீங்க? காய்கறி கடைகள்ல பார்த்துருக்கீங்க. வேற யார் கொண்டு வருவாங்க? இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், வெஜிடபிள் வெண்டர்ஸ் சொல்லுவாங்க, தெருக்களுக்கு வித்து வருவாங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் இந்த சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்றவங்க இந்த மாதிரியான தராசுகள் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. இந்த தராசுகள்ல குறைந்த அளவா எதுல இருந்து, எந்த படித்தர அளவுகள்ல இருந்து ஹையஸ்டா உயர்ந்த அளவுகளா எது வரைக்கும் நம்மளால நிறைய அளக்க முடியும் அப்படின்னா, மிக குறைஞ்சது எவ்வளவு தான் அளக்கலாம்? இதுல எத்தனை கிராம்ல இருந்து? 5 கிராம்ல இருந்து நம்மளால குறைஞ்சது 5 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சமா எவ்வளவு வரைக்கும் நம்மளால அளக்க முடியும் அப்படின்னா 5 கிலோகிராம் வரைக்கும். 5 கிலோகிராம்